ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. குமரன் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாருங்க. ஸோ ஒரு வழியாக வந்தோடனே ரிசீவ் பண்ணுறாங்க. நம்மளுடைய விஜய் அந்த நிவின் 2 பேரும் ரிசீவ் பண்ணாங்க. வாங்க வாங்க ப்ரோ, வாங்க சீக்கிரம் வந்து ரெடியாகுங்க. ஓகே. அப்புறம் காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்து பார்த்துட்டு, என்ன மாமா எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? வந்துட்டேம்மா காவேரி இதோ அப்படின்ட்டு. இப்போ எங்கே போகிறீங்க? அக்காவை பார்த்து நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு வந்து போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு. சரி இந்தாம்மா இது பிடி அப்படின்னு சொல்கிறேன். காவேரி வாங்கி அந்த பேக்கை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. பேக் உள்ளே இருக்க ஐட்டத்தை பார்த்தோன்னே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கங்காவை மேலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க உச்சக்கட்ட கோவத்தோடு தான் வந்து கீழே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்து யாரும் வரேன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். குமரன் மேலே ரெடி ஆகிட்டு வர, வாப்பா வாப்பா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரன் வந்துட்டான், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே மாலை போடுற தருணத்துக்கு வந்து மாலை போடுறாங்க. கங்கா பிடிவாதமாக வாங்கி அவங்க கழுத்தில் மாட்டிக்கிறாங்க. இவருக்கு மாலை போடுறது தான் அந்த மாலையை தூக்கி வீசி எறிஞ்சிடறாங்க. வீசி எறிஞ்சு அவமானப்படுத்துகிறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என்னென்ன கண்டேன், இவர் வந்து எந்த பொறுப்பையும் ஏற்றுக்காமல் இவர் பாட்டு பயத்தில் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படி இப்படின்னு அவர் அசிங்கப்படுத்துறாங்க. குமரன் அம்மா வந்து, கேட்டியாடா இதுக்காக தான் என் பேச்சை மீறி அவளை வந்து கல்யாணம் பண்ணியா? ஆமாம், நானும் கல்யாணம் பண்ணி என்னென்னமோ கனவு கண்டேன். கல்யாணம் தான் சரியாக நடக்கலை, இது சரியாக நடக்கணும்னு குமரனை வந்து பேச விடாமல் தடுத்துகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா, நீ எதுவும் பேசாத, நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அம்மா கொஞ்சம் இருமா தயவு செய்துன்னு சொல்லி நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லாமல் எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு குமரன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கங்கா, உனக்காக தான் நான் வந்து போனேன், நீ கேட்ட, ஆனால் நக்கலாக நீ கேட்ட ஒட்டியானோ. உனக்கு நகை ஆசை இருக்குது, பட் எனக்கும் வாங்கி தரணும். என்கிட்ட காசு இல்லைன்னு நீ யோசிச்சுட்டு நக்கலாக சொன்னேன், வாங்கி தர முடியுமான்னு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆர்டர் வந்ததுன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நகையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டுன்னு அதுவும் வாங்கலை கங்கா. பட் மாமா இங்கே கொடுங்கன்னு சொல்லி காவேரி வாங்கி பிரித்து காட்டுறா. ஒட்டியானத்தை பார்த்தோன்னே கங்கா பயங்கர மெல்ட்டாகி அப்படியே ஷாக் ஆகி கண்ணீர் தான் அவங்களுக்கு வருது. குமரன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு, உனக்காக தான் வாங்கினேன், நீ வாங்கி டே குமரா, நீ கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்கடா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ அமைதியாருன்னு சொல்லி கங்கா வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒட்டியானத்தை போட்டு சொன்னேன். காவேரி கூட மாமா நான் போட்டு வரேன்னு சொல்லி வாங்கி போட்டு விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காருங்க, ஒன்றும் இல்லை பாசம் அதிகம் என் மேலே, அதனால தான் கோபமாக ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் உட்காருங்க, உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு கீழே பேசிவிட்டு மேலே போகிறாரு. ஸோ விஜய் நிவின் 2 பேருமே அமுச்சு வச்சு, இந்த நிவின் வந்து வேறு மாலை புது மாலை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து போட்டு எல்லோரும் வந்து ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ அந்த போட்டு கங்காவுக்கு பேச முடியல, வாய் அடைச்சி போய் நின்றுட்டாங்க. குமரன் அன்பால் வந்து கங்காவை ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்ட்டாக வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பியாக ஷோல்டரில் கை போட்டு கொடுத்த போஸோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. ஸோ இவங்க 2 பேரை லவ்வை பார்த்து அதாவது குமரனுடைய லவ்வை பார்த்து வியந்து போன விஜய் காவேரி தான் சொல்லணும். பிகாஸ் குமரன் இந்த அளவுக்கு செய்வாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. விஜய் காவேரி ரியாக்ஷன்லாம் வந்து சுச்சுவேஷனை அவ்வளோ அழகாக அன்பால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக கொண்டு வந்துட்டார். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.